தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 3 நாள் பயணமாக தமிழக முதல்வர் விஜய் டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லிக்கு போனவர் என்னென்ன செயல் திட்டங்கள் வச்சிருக்காரு, யார் யாரை சந்திக்க போறாரு, இந்த சந்திப்புகளுக்கான பின்னணிகள் என்னவாக இருக்க போகின்றன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து பேசுவோம். இன்னொரு தரப்பில் மம்தா பானர்ஜி கட்சியை ஏன் இப்படி பாஜக இத்தனை துண்டுகளாக உடைக்குது? லோக்சபாவில் உடைக்குது, ராஜ்யசபாவில் உடைக்குது, மேற்குவங்க சட்டமன்றத்தில் உடைக்குது. ஏன் இவ்வளவு வேகமாக குறிவைக்கப்படுகிறார் மம்தா பானர்ஜி? மம்தா பானர்ஜி காங்கிரஸில் சேருவதாக தகவல் வருது. மீண்டும் அது உண்மையா அப்படிங்கிறது குறித்தும் விரிவாக பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு சிஎம் விஜய் பதவியேற்றதுக்கு அப்புறம் 2வது முறையா டெல்லிக்கு போயிருக்காரு. நம்ம பேசுற டைம்ல ஜனாதிபதி திரௌபதி முர்முவை விஜய் சந்திச்சிருப்பார். அதை தொடர்ந்து இன்னும் பல தலைவர்களை சந்திக்க போறதா தகவல் தான் சொல்றாங்க. இவர் கேட்டிருக்கிறதாக தகவல் மேபி சந்திப்பு நடந்திருக்கும். அதையும் தாண்டி இன்னும் எத்தனை சந்திப்புகளை விஜய் டெல்லியில் நடத்த போறாரு? இது மெயினான அஜெண்டா என்ன அப்படின்னா நித்தி ஆயோக் கூட்டம் தான். அங்க என்ன பாட்டு போடுவாங்க டெல்லியில? ஆள போறான் தமிழன் பாட்டு அப்படி வாசிப்பாங்களா? அப்படி வாசிக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அரசு நிகழ்ச்சியிலே வாசிக்கிறாங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பாடல் தானே அது அரசால. அதற்காக கேட்கிறேன். டெல்லியில போறாங்க, தமிழ்நாடு இல்லம் இருக்கு, அங்க வாசிப்பாங்களே தலைவர் ஆள போறான் தமிழன்னா டெல்லியில பொருத்தமா இருக்கும். ஆனா அப்படிலாம் அந்த புரோட்டோகால்லாம் கிடையாது. இன்னைக்கு பிரசிடென்ட பார்த்ததுக்கு அப்புறம் நாளைய தினம் நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால அவர் கலந்துக்குவார். அதை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாரா? ஏன்னா போன முறையே அந்த சந்திப்புக்கான அஜெண்டா திட்டமிடப்பட்டது. அந்த சந்திப்பு கடைசியில் நடைபெறல. இப்பயாச்சும் அமித்ஷா பார்த்து பேசுவாரா? அமித்ஷா டைம் கொடுத்துருக்காருன்னு சரியா தெரியல. ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா, சர்ப்ரைசிங்கா 12ஆம் தேதி கர்நாடகாவுக்கு விஜய் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிப்படாத தகவல் தான் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு விஜய் விசிட் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேயும் காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய ஆட்சி நடக்கிறதுனால அங்க சிவகுமாரை சந்திப்பாரா? ஏன்னா முன்னாடியே என்ன திட்டமிடப்பட்டது அப்படின்னா கேரளாவுக்கு விஜயை கூப்பிட்டாங்க, இந்த இதுக்கும் கூப்பிட்ட மாதிரி தகவல் சொன்னாங்க. இப்போ கர்நாடகால என்னென்ன மாதிரி சந்திப்புகள் நடைபெற போகுது அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அப்படின்ற விவாதங்கள் இப்பவே எழுதிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது விஜய் முதல்வராக கடந்த முறை டெல்லி போனப்ப பிரதமரை மிக குறைவான நேரம் சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. இன்னைக்கு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு வேறு விதமான சந்திப்புகள் நடக்குமாங்கிறதையும் பார்க்கணும். அமித்ஷா சந்திக்க மறுத்தாரா, அல்லது முதல்வர் நேரம் கேட்டாரா, அல்லது முதல்வர் நேரம் கேட்டும் அந்த அதிகாரிகள் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலையா? இந்த கேள்விகள்லாம் கடந்த முறை நமக்கு ஒண்ணுமே புரியாம இருந்துச்சு. இந்த முறையாவது உரிய விளக்கம் தரப்படுமா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா முதல்வர் விஜய் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். அவர் மரியாதையாக நடத்தப்படுவதன் மூலமாக மக்களும் மரியாதையாக நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம். மத்திய அரசு எப்படி உங்களை டீல் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரதமரோட இரவு விருந்துக்கு அடுத்த நாள் நிதி ஆயோக் கூட்டம்ல எல்லாரும் ஒன்றாக பல மாநில முதல்வர்களோட பிரதமர் புகைப்படம் எடுத்துப்பாரு. ஆனா இதற்கு முன்னாடி நிதி ஆயோக் கூட்டம்னாலே ஒரு முறை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போயிட்டு வந்தார். அது சர்ச்சையானுச்சு. இவர் குடும்பத்துக்காக பேச போயிருக்காரு, இடி ரைடு இதெல்லாம் சரி செய்யறதுக்காக பேச போயிருக்காரு அப்படின்னு ஒரு சர்ச்சை. அதற்கு முன்னாடி மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி போயிட்டு வந்தாங்க. அவங்களும் பாதிலேயே எழுந்து வந்துட்டாங்க, என்ன பேச வாய்ப்பு தரல, என்னை சரியாக மதிக்கல அப்படின்னு அவங்க வெளிப்படையா புகார் வச்சு குற்றச்சாட்டு வச்சு எழுந்து வந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு இந்த 2 கட்சிகளுமே பிரச்சனையில தான் இருக்கு. இப்ப முதல்வர் விஜய் இதை எப்படி டேக்கிள் பண்ண போறாரு? அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு திமுக சொன்ன பிறகும் கூட தாவேக்கா அதை ரீப்ளேஸ் பண்ண தயாரா இல்ல, அல்லது தாவேக்காவை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு காங்கிரஸும் தீவிரமாக செயல்படுற மாதிரி தெரியல. திருமாவளவன் போன்றோர், அகிலேஷ் யாதவ் போன்றோர், அப்புறம் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவுடைய மகன், இவங்க எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளை சரியா நடத்தல, குறிப்பா திமுகவெல்லாம் பகைச்சுக்கிட்டாங்க, தவறா போச்சு. இப்ப திமுக எப்படி பாஜகவை கடுமையா எதிர்த்து விமர்சனம் பண்ணி அரசியல் சந்திச்சோ அதே மாதிரி விஜய் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கான கேரண்டியை காங்கிரஸ் தருமா? இப்படி எல்லாம் பல விமர்சனங்கள் போயிட்டு இருந்துச்சு. திரும்பவும் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் இவங்க திமுகவை பலகீனப்படுத்திடுச்சுங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். இந்தியா கூட்டணியில திமுக பற்றிய பேச்சுகளே அதிகமாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சு.
அப்போ இந்த இந்தியா கூட்டணி இவ்வளவு பெரிய விலை கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அப்படின்னா அதற்கு மாற்றாக விஜய் என்ன செய்ய போகிறார் இந்தியா கூட்டணிக்காக அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுந்து நிக்குது. அதுலயும் பார்த்தோம் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில சேர வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முடிவாக இருக்கிறதாக தெரிகிறது. இப்போதைக்கு சேர வேண்டாம். ஆமா ஆமா. ஏன் அப்படின்னா நம்ம சேரதன் மூலமாக பாஜகவினுடைய எதிர்ப்பு சம்பாதிச்சுக்க வேண்டியிருக்கும். அதனாலதான் கேரள முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு போகல, அதனாலதான் கர்நாடக முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கு போகல. இப்போ கர்நாடக முதல்வருக்காச்சும் வாழ்த்து சொன்னாரு, கேரள முதல்வருக்கு அதுவும் சொல்லல. நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எம்பி சீட்டு பிரவீன் சக்கரவர்த்தி தான் தராரு. தாவேகா உறுப்பினர் ஒருத்தர் தந்தா எல்லா நிலைப்பாடுகள்லயும் அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். இப்ப டீலிமிட்டேஷன் வருது, ஆதரிச்சு போடுறதா எதிர்த்து போடுறதா அல்லது வெளிநடப்பு பண்றதா, இப்படி ஏதாவது ஒண்ணு சர்ச்சையாக மாற்றும். நம்ம இப்போதைக்கு பிஜேபியை சீண்டவே வேண்டாம். அதனாலதான் பொதுவெளியிலையும் பாஜக குறித்த விமர்சனங்களை முதல்வர் வைக்கிறதே இல்லை. அடுத்து காங்கிரஸ் தலைவர்களோட நெருக்கமாக அவர் தன்னை காட்டிக்கிறது கிடையாது. ராகுல் காந்தியா இருக்கலாம், சோனியா காந்தியா இருக்கலாம், சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னு தான் வருதே ஒழிஞ்சு அவங்கள சந்திச்சாரா, தனிப்பட்ட முறையில் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற எந்த தகவலும் வெளிப்படையா இல்லாம பூடகமாகவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா பினராயி விஜயன் ரெய்டு எல்லாம் செய்யப்பட்டார். அந்த ரெய்டுக்கு கண்டனம் கூட விஜய் தெரிவிக்காம இருக்கிறது பாஜகவை பகிச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கமா தான் தெரியுது. அப்ப இவர் வாலண்டியரா இந்தியா கூட்டணி வண்டியில போய் ஏறுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய $1 மில்லியன் கேள்வி. எதுக்கு அவர் ஏறணும், எதுக்கு நான் பாஜக பகிச்சுக்கணும், நான் ஏன் நடுறதுல சுடுகாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவருடைய மைண்ட் வாஷா இருக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது விஜயை உள்ள கூட்டிட்டு வந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுதே ஒழிஞ்சு அவங்களால விஜயை புல் பண்ணி எதுவும் பண்ண முடியல. இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, எதுக்காக காங்கிரஸால கொண்டு வர முடியல அப்படின்னா, நீங்க சொன்னது போல விஜய்க்கு இன்னும் அந்த டெல்லி ரெப்ரசன்டேஷன் பெருசா தேவைப்படல. தேவைப்படணும், ஆனா இப்போதைக்கு தேவைப்படலன்னு தான் சொல்றாங்க. ஆனா இப்பவே காங்கிரஸ் அழைப்பு யாருக்கெல்லாம் எம்பிக்கள் இருக்காங்களோ அந்த கட்சிகள் தான் காங்கிரஸ் கட்சி கூப்பிட்டுருந்தாங்க டெல்லிக்கு. அதன் அடிப்படையில் தான் இங்க இருந்த பல கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதனால இப்போ விஜய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்றாரு இந்தியா கூட்டணி பொறுத்த அளவுல. அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் இந்த வருஷம் வருதுன்னா இந்த வருஷம் தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். கரெக்ட். நீங்க போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நாடாளுமன்றத்துல போட்டியிடல, நாடாளுமன்றத்துல ஏன் பிரச்சாரம் கேட்டா அவர் பதில் அது கிடையாது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் அதுக்கு வருவார். அப்ப இப்ப சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு, அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் பாஜக எதிர்க்கணும், அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. இப்ப அது வரைக்கும் பாஜக மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி என்னெல்லாம் பாடுபடுத்துதோ அதையெல்லாம் விஜய் ஏற்றுக்கொள்கிறாரா மறுக்கிறாரா, எப்படி பார்க்கிறாருங்கிற ஒரு பார்வை வேணுமா இல்லையா? ஆமா, இந்த கன்ஃபியூஷன் அவருக்கு நிறையவே இருக்கும். எப்படி பல கட்சிகள், ஏன்னா இது தேசிய அரசியல் வரும்போது தேசிய அளவுல பல கட்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த பல கட்சிகளுக்கும் பல பேக்ரவுண்ட் இருக்கும். அந்தந்த கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம பாஜகவை எதுக்குறோம், அந்த கட்சிகளுடைய ஒத்து போகணும் அப்படின்னா அது விஜயால இப்போதைக்கு முடியாத காரியம் சொல்ல முடியாது. ஆனா ஒரு தயக்கம் இருக்கு அவருக்கு. வேண்டாம் நினைக்கிறார், பாஜகவை பகச்சுக்க வேண்டாம் தான் அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைனா இருக்கு. இல்ல நல்ல வாய்ப்பு இல்ல. பாசிச சக்தி பாஜக, பாயாச சக்தி திமுக. பாயாச சக்தியை முடிச்சாச்சு. அப்ப பாசிச சக்தியை நோக்கி தானே நீங்க நடை போடணும், எதிர்க்கணும், கடுமையாக களமாடணும். அங்க ஏன் விஜய் தயங்குறாருங்கிற கேள்விக்கு தாவேகாவோ விஜய் தரப்பிலையோ எந்த பதிலுமே சொல்றது இல்ல. இப்ப கூட பாருங்களேன், எல்பிஜி சிலிண்டர் மானிய சிலிண்டர் இன்னைக்கு குறைச்சிட்டாங்க. எல்பிஜி சிலிண்டர் ஏறுது, பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் ஏறுது. அப்போ போன எலெக்ஷன் அப்போ விஜய் என்ன பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்டார். 6 சிலிண்டர் தரனாரு, அதுவும் ஒன்னும் தரப்படல. இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல திமுக அரசு கேள்வி கேட்ட விஜய் அதை மாநில அரசு சொல்றதே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்பிஜி எல்லாம் ஃபுல்லா மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இப்போ அவரு தான் ஆட்சியில் இருக்கார். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய பொதுமக்களின் சார்பா, பொதுமக்களின் குரலாக போரின் போது சிலிண்டர் தடைப்பட்டதுக்கு திமுக விமர்சிச்சாரு, விமர்சனம் இருந்தது. அப்ப இப்ப அவர் ஆளுங்கட்சியா இருக்கு, இப்ப அவர் சிஎம் இருக்கிற சமயத்துல பொதுமக்களோட குரலா பாஜக அரசை கண்டித்து பேசுவாரா? இந்த மாதிரி வரக்கூடிய சுமையை பொதுமக்கள் மேல திணிக்கிறதே பெரிய ஒரு கொடுமை தான். அந்த மாதிரி திணிக்கக்கூடிய பாஜக அரசுக்கு அகைன்ஸ்டா விஜய் எத்தனை நாளைக்கு தான் மௌனமா இருப்பாரு அப்படின்றத அவரோட அரசியல் தான் தீர்மானிக்கும்னு சொல்லணும். தொடர்ந்து மௌனமா இருந்தார் அப்படின்னா அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒரு கட்டத்துல முதல்ல சாஃப்ட் இந்துத்துவா பார்க்கப்படுவாரு. எப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாறினார் அப்படின்னா அவருக்கு பர்சனலா பாஜக ஆப்பு வச்சாங்கல்ல, அப்பதான் மாறி வந்தார். அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே, இதே கேட்டகரி. நவீன் பட்நாயக், நவீன் பட்நாயக், ஜெகன்மோகன் ரெட்டி, இன்னும் சொல்ல போனா பீகாரினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த நிதிஷ்குமார், இப்படி எல்லா கேட்டகரி எடுத்தீங்கன்னா அவங்க மென்மையான இந்துத்துவத்தை ஃபாலோ பண்ணவங்க தான். அப்ப ஒரு இடதும் இல்லாம வலதும் இல்லாம விஜய் 2 பக்கத்தையும் அனுசரிச்சு போறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா அதுதான் கடந்த காலங்கள்ல இந்த தலைவர்கள்லாம் செஞ்சது. என்ன சொல்ல போனா ஆம் ஆத்மி கடவுள் படத்துல ரூபாய் நோட்டு தயாரிக்கணுங்கிற விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கர்நாடகாவுல
முதல்வர் DK சிவகுமார் கடுமையான விமர்சனத்தை விஜய் மீது வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா கர்நாடக காவிரி குறுக்கே வந்து நாங்க மேகதாதுல அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா பேசுறாரு. அப்போ இந்த மாதிரியான சமயங்கள்ல அவர் வந்து கர்நாடகா போறது எப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது எதற்காக போகிறார்? உடுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாமி கும்பிட போறார். உடுப்பில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறார். அப்போ இவர் வந்து மற்ற தலைவர்களை சந்திக்கிறது இல்லை, சந்திக்கிறது விரும்புறதும் இல்லை, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் பார்க்கறது இல்லை. இப்போ வந்து இவர் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்ற பேர்ல நேர்ல போயிட்டு அங்க கர்நாடக அணையை வந்து கட்டாதீங்க குறுக்கே மேகதாதுல காவிரியில அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது வந்து ஒரு செய்தியாகும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஆனா அதை நோக்கி விஜய் போகிறாராங்கிற ஒரு கேள்வியும் காங்கிரஸ் சொல்லணும்ல. காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க, அவங்க ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுக்கணும்ல கர்நாடக காங்கிரஸுக்கு. சத்தம் இல்லாம உட்காந்துருக்காங்க, நம்மளை கண்டுபிடிச்சிடாத மாதிரி அமைதியா இருக்கும். அது மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால வந்து விஜயோட பயணம் ஒரு பக்கம் வந்து பல எதிர்பார்ப்புகளை கிளப்பி இருந்தாலும் மற்றொரு இல்லைங்க, இந்த முறை வந்து அவர் ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திச்சே தீரணும். சந்திக்கலைன்னா காங்கிரஸுக்கு உரிய அங்கீகாரம் உரிய முக்கியத்துவம் தரப்படலை. தாவேக்கா அவங்கள தமிழ்நாட்டு அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்திக்குது, தேசிய அரசியல்ல பட்டுப்படாம இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. தேசிய அரசியல் எந்த கட்சிகளும் காங்கிரஸை பயன்படுத்த தயாரா இல்லை. இப்போ நான் காங்கிரஸ் யாரும் ஒற்றுமையா இருக்காங்க, இப்போ யார்கிட்ட எப்ப பிச்சுட்டு போவாங்கன்னு தெரியாது. அதனால வந்து அந்த ஒரு சந்தேகத்தின் பார்வையில தான் எல்லா கட்சிகளும் காங்கிரஸை பாக்குறாங்களே ஒழிய காங்கிரஸோட பெரியண்ணன் போக்க வந்து அந்த கட்சி மாத்திக்க வேண்டிய தேவை இப்ப எழுந்திருக்கு. நான் எப்போ அவங்க வந்து தொடர்ந்து அந்த போக்கோடய போறாங்க பண்ணாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பல தோல்விகள் வருது. அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய பல பிராந்திய கட்சிகளுக்கும் தோல்விதான் வருது. ஒண்ணு தனித்து போட்டி போடுறாங்க, இல்ல காங்கிரஸால அந்த பிராந்திய கட்சிகளுக்கு வாக்குவங்க என்பது இங்க டேமேஜ் ஆகுது. வெஸ்ட் பெங்கால்ல கூட அதான் நடந்தது பார்த்தோம் நம்ம. அப்போ காங்கிரஸ் கட்சி அதோட போக்க மாத்திக்கணும்ன்றதான் திருமால் இருந்து கம்யூனிஸ்டோட பொதுச் செயலாளர் பேபி சொல்ற வரைக்கும் அதுதான் சொல்றாங்க. அணுகுமுறையை மாற்ற வேண்டிய தேவை காங்கிரஸ் இழந்திருக்கு. இதுல குறிப்பா காங்கிரஸ் பத்தி பேசும்போது, பாஜக பத்தி பேசும்போது, பாஜகவோட அரசியல் வெற்றி, பாஜகவுடைய கொள்கை, பாஜகவுடைய வளர்ச்சி, இதுக்கு பின்னாடிலாம் வந்து அதோட ஹிந்துத்துவ கொள்கை ஒரு பக்கம் காரணமா இருக்கலாம். இன்னொரு பக்கம் அரசியல் வியூகங்கள் மற்றொரு காரணம். அந்த அரசியல் வியூகங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வகையில அவங்க வந்து இந்த அரசியல்ல வெற்றி பெற்றுட்டு வராங்க. அதுல முக்கியமானது ஜனநாயகத்திற்கு எதிரானது பல வியூகங்கள் இருக்கு. ஒண்ணு கவர்னர் மூலியமா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை வந்து டார்ச்சர் பண்றது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இடி, சிபிஐ, ஐடி மூலியமா ரைடு விட்டு எதிர்கட்சிகளை டேமேஜ் பண்றது. இன்னொன்னு வந்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ப்புல ஈடுபட்டு எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வந்து அவங்க பக்கம் திருப்பி அவங்களுக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வச்சு ஆட்சி அமைக்கிறது. மத்திய பிரதேசலாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் நடக்கிறதா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்படிலாம் கட்சியை உடைச்சாங்க, எப்படிலாம் கட்சியை உடைக்கிறாங்க. நம்ம முன்னாடி பேசினது போல உத்தவ் தாக்கரே, ஜெகன்மோகன் ரெட்டி போன்ற தலைவர்கள்லாம் என்ன ஆச்சு பாஜக ஆதரிச்சவங்களுக்கு, எப்படி கட்சியெல்லாம் பிளவுபடுத்தி அதிமுகவுக்கே இப்ப சொல்லணும். நம்ம எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையே வந்து பாஜகவை நம்பி அவர் எப்படி வந்து கோட்டை விட்டார், எப்படி அவரோட செல்வாக்கு சரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது இதுல பாஜகவுடைய ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கு தான் அடங்கி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுல பல கட்சிகளை பாஜக டேமேஜ் பண்ணி தான் அவங்களோட வளர்ச்சி என்பது இருந்திருக்கு. அதுல குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் பத்தி பேசும்போது நீங்க கூட சொன்னீங்க, இந்த மாதிரி பல இடங்கள்ல பல வகைகள்ல வந்து திரிணாமுல் காங்கிரஸோட பிளவு பாஜகவால் ஏற்படுத்தப்படுது. அது டெல்லியிலிருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பல இடங்கள் நடக்கிறதுனால மம்தா பானர்ஜியோட கோட்டையே சரிஞ்சு போச்சு. இறுதியில மம்தா பானர்ஜியே காங்கிரஸுக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற கேள்வி பெருசா எழுந்திருக்கு. அதாவது நீங்க இப்ப பேசுற மாதிரி தான் சட்டமன்றத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களை உடைச்சி வேறொரு எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை தாண்டி மம்தா பானர்ஜி ஆதரிச்சவங்க எல்லாம் போலி கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சிஐடி வந்து விசாரணை பண்றாங்க. மம்தா பானர்ஜி தனிமைப்படுத்தப்படுகிறார். அது மட்டும் இல்லாம ராஜ்யசபா, லோக்சபால எம்பிக்களை பிரிச்சு எடுக்கிறாங்க. பல அதிர்ச்சிகள் தினம் தினம் கொடுத்துட்டு இருக்காங்க. அசாம்ல கூட ஒரு எம்பி வந்து இன்னைக்கு அசாம் முதல்வர் சந்திச்சிருக்காங்க. அதன் மூலமாக பாஜகவுக்கு பெரிய ஒரு பலன் கிடைக்குது. அப்படின்னா அது டீலிமிட்டேஷன் மாதிரியான பல சட்டங்களை அதிகாரப்பூர்வமாக்குறதுக்கான வேலைகள் தான். இந்த எம்பிக்கள் வந்து எண்ணிக்கை ஷார்ட்டேஜா இருந்துச்சு அவங்களுக்கு ராஜ்யசபால, இன்னும் ஒரு சில இடங்கள்ல குறைவா இருக்கும் பொழுது இவங்களை பயன்படுத்திக்கிட்டு தங்களுடைய கொள்கை திட்டங்களை சட்டமாக வடிவமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பாஜக இப்பயிலிருந்து ரொம்ப தீவிரமா முன்னெடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணா பார்க்கப்படுது. இதுல வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இப்ப இது ஒரு சட்டம் டீலிமிட்டேஷன்ங்கிறது, பாஜக அது மாதிரி பல சட்டங்கள் வச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து பெரிய நெருக்கடி. இது நெருக்கடி வந்துச்சுன்னா
ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு. அப்ப ஜனநாயகன் இதை கண்டிக்கணுமா இல்லையா? ஜனநாயகன் படம் மட்டும் நடிச்சா ஜனநாயகன் ஆயிட முடியாது. பாஜகவை இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடுமையாக என்னைக்கு தமிழக முதல்வர் விமர்சிக்க போகிறார்? எங்கேயோ நடக்குதுன்னு பார்க்க போகிறாரா, அல்லது இவர் அதை விமர்சிக்க போகிறாரான்னு பார்க்கணும். அதையும் தாண்டி இவரே அதை செய்யறாரோங்கிற கேள்வியும் இருக்கு. அதே குதிரை பேரம் தான் சொல்லணும். ஆமா, அதிமுக இப்ப திரிணாமுல் காங்கிரஸை பாஜக என்னென்ன பாடுபடுத்துதோ அதே பாடுகளை எல்லாத்தையுமே விஜயும் அதிமுக படுத்துறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 4 எம்எல்ஏக்களை உடைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க விரும்பி போனாலுமே அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு வகையில நீங்க ஏத்துக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனாலும் அவங்க ஒரு கட்சி வெற்றி பெற்ற கட்சியும் ஜனநாயகத்துல இருக்கணும், தோத்து போன கட்சியும் ஜனநாயகத்துல இருக்கணும். அதுதான் ஜனநாயகம். நீங்க ஒரு தோத்து போயிட்டு அங்க இருக்க மாட்டேன், எங்க வெற்றி இருக்கோ, எங்க பசை இருக்கோ அங்க போயிடுவேன், அதிகாரம் எங்க இருக்கோ அது நோக்கி நகர்வோம் அப்படின்னு சொல்றது மோசமான அரசியல் இல்லையா? இன்னைக்கு அதிமுக இருந்து பலரும் வரிசை கட்டி வந்தாலும் ஒரு நல்ல ஜனநாயக தலைவர் அதை தடுத்திருக்க வேண்டாமா? என்னை நோக்கி வர்றாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா விஜய்ங்கிற தனிப்பட்ட நபர் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் அதிகாரத்தை அடைந்த பிறகு இந்த கூட்டம் அவரை நோக்கி போகுது அப்படின்னா அது எப்படி ஒரு ஜனநாயக வழிமுறையா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அதிமுக 21 எம்எல்ஏக்கள் மாறி வாக்களிச்சாங்க, அவங்களுக்கு நாங்க பொது மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு கொடுக்குறோம், அவங்களுடைய கோரிக்கை மன்னிப்பு கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் அறிவிச்சிருந்தார் இல்லையா? அதுல 2 சி.வி. சண்முகமும் சி. விஜயபாஸ்கரும். அப்போ அவங்களுக்கும் அந்த மன்னிப்பு தரப்படுது. ஆனா அவங்க ஏன் தன்னுடைய நிலைப்பாட்டுல இன்னும் தெளிவு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் குறிப்பா அப்ப சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் 2 பேருமே தொகுதி மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஆனாலும் சி.வி. சண்முகத்தால அதிமுகவால சேர முடியல. காரணம் கடுமையான ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ளேயும். அந்த தோல்விக்கு பிறகு நடந்த ஆலோசனை கூட்டத்துல 2 பேரும் மிக கடுமையா மோதிக்கிட்டதை செய்திகள் வழியா நம்ம அறிய முடியும். அதற்கு பிறகும் என்னால போய் அவரோட சேர முடியாது அப்படிங்கிறது சி.வி. சண்முகத்தோட ஸ்டாண்ட். எடப்பாடி என்னன்னா என்னுடைய மகனை பொதுவெளியில வச்சு சத்தியம் பண்ண சொல்றாரு மகன் மேல, அவர் மகனை அழைச்சிட்டு வரங்கிறாரு. அரசியல் ரீதி 1000 பேசியிருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை, தனிப்பட்ட என்னுடைய மகனை வச்சு எப்படி ஒரு அரசியல் பேசலாங்கிற அந்த கோபம் எடப்பாடிக்கு இருக்கு. அதனால சி.வி. சண்முகம் ஜாயின் ஆகிறது ரொம்ப கஷ்டம். விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவில பலமுறை மனு போட்டு பார்த்து காத்திருந்து தாவேக்கா அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம் அவர் பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. குட்கால போதைப் பொருளுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு விஜயபாஸ்கர் சேர்த்துக்கொள்வதன் மூலமாக விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வருமா அப்படின்னு விஜய் யோசிக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா பலரும் விமர்சனத்துக்குரியவங்க தான். அதே மாதிரி நம்ம சந்திரகாண்டிப்பன் ஒருத்தர் தேர்தலுக்கு முன்னாடியே கவலைப்படுற மாதிரி தெரியல விஜய். அது கவலைப்பட்டா கிடையாது. ஆனா வேறு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சேரலையோ அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ திமுகவை நோக்கி நகர்ந்ததையும் செய்திகள் வழியாக பார்க்க முடியும். அவரே அலுவலகத்தெல்லாம் பூட்டி சாவி கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப தாவேக்கால் என்ன பிரச்சனைனா, லோக்கல்ல இப்பதான் பர்வேஸ்னு ஒரு அமைச்சர் முளைச்சு வர்றாரு புதுசா. அவர் ஒரு அதிகார மையமா உருவெடுக்கிறப்ப இவர் என்ன நம்மளுடைய அதிகாரத்தை இவர் பங்கு போட்டு பாருன்னு அவருக்கு ஒரு தயக்கம், அவர் முட்டுக்கட்ட போடுறாரு. அப்ப திமுகல போட மாட்டாங்களா? திமுக ரகுபதி, மெய்யநாதன், அங்க அவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளர்னு 3 ஒரு பவர்ஃபுல் சென்டர்ஸ் அங்கே இருக்காங்க. அப்ப அவங்க இவருடைய வருகை எப்படி ரசிப்பாங்க? இவர் வந்தா அங்க தங்களுக்கான அதிகாரம் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இப்ப 2 தலைமைகளும் யோசிச்சுட்டு இருக்கு. விஜயபாஸ்கர் யோசிச்சுட்டு தான் இருக்காரு. இன்னும் ஒரு முடிவை நோக்கி நகர முடியாத நிலைமையில தான் அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. நிச்சயமா. இப்ப இன்னொரு மிக முக்கியமான அப்டேட், இது தமிழ்நாட்டுல கிடையாது, மத்திய பிரதேசலையும் பாஜக எப்படி ஒரு சித்து விளையாட்டு விளையாட இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும் நம்ம. அதாவது ராஜ்யசபா தேர்தல் நடக்க போகுது இல்லையா? இந்தியா முழுக்க பல மாநிலங்கள் நடக்குது. அதுல மத்திய பிரதேசம் ஒண்ணு. மத்திய பிரதேசல 3 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. மத்திய பிரதேசல பொறுத்தளவுல ஒரு ராஜ்யசபா எம்பி ஜெயிக்கணும் அப்படின்னா 58 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை. இப்போ பாஜகவோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி 3ல் 2 ராஜ்யசபா எம்பிக்களை பாஜகவால பெற முடியும். பாக்கி இருக்கிற ஒரு இடம் காங்கிரஸால பெற முடியும். ஏன்னா காங்கிரஸுக்கு 64 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 58 அப்படின்னா காங்கிரஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்காங்க இல்லையா? அதனால ஒரு எம்பி சீட் காங்கிரஸுக்கும் 2 எம்பி சீட் பாஜகவுக்கும் பெற முடியும். அதுதான் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் படி மத்திய பிரதேசல. இப்போ ஒரு காங்கிரஸ் சீட் இருக்கு இல்லையா, அதுக்கு மீனாட்சி நடராஜன் அப்படின்றவங்க வேட்புமனு தாக்கல் பண்றாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணி கொஞ்ச நாள்லயே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படுது. என்ன காரணம் சொல்றாங்க? டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸா பாஜக ஒரு வேட்பாளரை களமிறக்குறாங்க 3ஆவதா. அப்ப ஏற்கனவே 2 சீட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு சீட் காங்கிரஸ் தான் போகணும். ஆனா அந்த சீட்டுக்கு போட்டி ஏற்படுத்தும் விதமா 3ஆவது ஒரு வேட்பாளரை பாஜக களமிறக்குறாங்க. அந்த வேட்பாளர் மீனாட்சி நடராஜனுக்கு அகைன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாரு. என்ன அப்படின்னா, இவங்களோட வேட்புமனுல
இவங்க மேல தெலுங்கானால ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த கம்ப்ளைண்ட் வந்து மறைச்சுதான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அதை கன்சிடர் பண்ண தேர்தல் ஆணையம் மீனாட்சியோட வேட்புமனு நிராகரிச்சிட்டாங்க. இப்ப என்ன கணக்கு அப்படின்னா, பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் படி 2 எம்பிக்களை பெற முடியும். ஆனா கூடுதலா 10 எம்எல்ஏக்கள் கிடைச்சாலே பாஜகவால 3 இடங்களையும் வென்ற முடியும். அப்போ 10 எம்எல்ஏக்களுக்கு தான் பாஜக வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வந்து காங்கிரஸ்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை காங்கிரஸை சேர்ந்த 64 எம்எல்ஏக்கள்ல ஒரு 10 பேரோ 15 பேரோ திடீர்னு பாஜக வாக்களிச்சாங்க அப்படின்னா பாஜகவை சேர்ந்த 3 வேட்பாளர் ஜெயிச்சிருவாங்க. இப்போ காங்கிரஸுக்கு அங்க வெற்றி பெற முடியாது. அதனாலேயே கூட காங்கிரஸ் வந்து மீண்டும் பெங்களூர்ல வந்து தங்க வச்சது எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பியூட்டி அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெலுங்கானால மீனாட்சி நடராஜன் மீது பதிக்கப்பட்ட வழக்கு எப்படி பாஜகவுக்கு போச்சுன்னு சொல்லும் போது, அப்போ பாஜக அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, மத்திய பிரதேச சேர்ந்தவர், காங்கிரஸ்ல இருந்தே பல பேர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட்டை, காங்கிரஸ் உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மீனாட்சி நடராஜன் அகைன்ஸ்டா வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளே வந்து எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்த மாதிரி அந்த பாஜக அமைச்சர் சொல்றாரு. அதாவது தெலுங்கானால காங்கிரஸ் ஆளும் கட்சி, தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் மேலிட பார்வையாளரா மீனாட்சி நடராஜன் தான் இருக்காரு. அப்போ அவங்களுக்கும் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சிஎம்க்கும் ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கு. அப்போ தெலுங்கானால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காங்கிரஸ் நிர்வாகி தான் இந்த ஸ்டேட்ல வந்து அவங்க மீது இருக்கக்கூடிய கேஸ் ஃபைல்ஸை வந்து பாஜக கொடுத்து அதை பாஜக கையில் எடுத்து தான் அவங்களோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து வந்து நிலவிட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் பாஜகவை யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு, பாஜகவோட வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது காங்கிரஸ் இருக்கிறவரை அப்படிதான் சொல்லணும். நம்ம காங்கிரஸ் போராட ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தேர்தல் ஆணையத்தை முற்றுகை பண்றாங்க, தேர்தல் ஆணையத்தை போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. இப்போதைக்கு இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் படி மத்திய பிரதேசத்துல ஒருவேளை அவங்க எடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் படி 10 எம்எல்ஏக்களை இந்த பக்கம் பாஜக எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 3 இடங்களும் பாஜகவால ஈஸியா ஜெயிச்சிட முடியும். அதுதான் பாக்குறோம் நம்ம. இப்ப நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் பஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் எல்லாம் டிஜிட்டலில் மாற்றிட்டாங்க. ஊர் பேரும் டிஜிட்டலில் தான் வரும். இப்போ சமீப நாட்களாகவே வந்து அதை யாரோ ஹேக் பண்ணுறாங்க, அதுல வந்து அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா நம்ம. அதெல்லாம் வந்து தொடர்ந்து பல ஊர்களில் வந்து ஊர் பேர்லாம் தப்பா வருது, யாரோ ஹேக் பண்ணி தான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்ப சிங்கப்பன் வீடியோல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி தமிழ் தப்பா வந்துச்சு, அதுவும் ஹேக்ல தான் வந்து, அதுவும் என்ன சொல்றாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இந்த சமீபத்துல கூட சென்னையில ஒரு பஸ்ல வந்து பின்னாடி பெயர் பலகைகள் வந்து துபாய்னு போட்டிருந்தது. என்ன சென்னை டு துபாய்க்கு பஸ் ரூட்டே இருக்கான்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. துபாய் மெயின் ரோடு, துபாய் ஆமா, விவேகானந்தர் பேருந்து நிலையம் போகும்னு நினைக்கிறேன் இங்க இருந்து. அது மாதிரிதான் எப்படி எல்லாம் மாத்துறாங்கன்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சையான வீடியோ லீக் ஆச்சு. என்ன பண்ணா, ஈரோடு பவானி இருக்குல்ல, பவானியில இருந்து துபாய்க்கு வந்து பஸ் போகுது, அதுல வந்து 10,000 டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட்டோட போட்டோவை எடுத்து வைரல் பண்ணாங்க முதல்ல. அது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இதுவும் வந்து டிக்கெட் மிஷினையும் சில பேர் ஹேக் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்படி பவானில இருந்து துபாய்க்கு பஸ்ல போகும், அதுவும் 10,000 டிக்கெட் அப்படின்ட்டு. ஏன்னா 10,000 டிக்கெட் பாஸ்போர்ட் எல்லாம் போலாம் போல் இருக்கு. அந்த அளவுக்கு பார்டர்ல யாருக்கு பஸ் ரூட்ல போறதுக்கு. அதனால எப்படி இதெல்லாம் ஹேக் பண்ணி பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்த சமயத்துல தான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து அந்த பஸ் டிக்கெட்டே கிடையாது. ஏன்னா அந்த டிக்கெட் மிஷின்ல வந்து அந்தந்த பஸ் ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களோட பேர் மட்டும் தான் இருக்கும். இது வந்து யாரோ வேணும்னே ஏஐல கிரியேட் பண்ணி ஏஐல உருவாக்கி ஒரு போலியான பஸ் டிக்கெட்டை சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க, இது ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் அப்படின்ற மாதிரி ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு பக்குன்னு இருக்கு, எல்லாம் புதுசா ஹேக் பண்றாங்களோ அப்படின்னு. அடே ஏஐ அடங்குடா முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எது உண்மை எது பொய் பிரிச்சறியவே நம்மளால முடியாத அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. பேசுவோம் அழகு. இதே மாதிரி பல செய்திகளோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.